மாப்பிள மாப்பிள நீ தெய்வம் மாப்பிள தெய்வம். ஒரு குவார்ட்டருக்கு தான் உன்ட்ட காசு கேட்டேன், இப்படி ஃபுல்லா வாங்கி கொடுத்து இப்படி என்ன மட்டை ஆக்கிட்டியா மாப்பிள. நீ நல்லா இருக்கணும். அடே சேகரு, நண்பன் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னைக்கு நீ பண்ண காரியம் அப்படி. நீ மட்டும் இந்த விஷயத்த சொல்லலன்னு வைய, அந்த வெட்டி பையன் வெறும் பையன் காளையன இன்னைக்கு இப்படி கிள்ளி அவமானப்படுத்தியிருக்க முடியுமா? எல்லாம் அந்த சந்தோஷம் தான்டா. கடத்துல இருக்க செயின் போனாலும் பரவாயில்லன்னு அடகு வச்சு உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். நல்லா குடி 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 குடி. இன்னைக்கு இந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லை. மாப்பிள இதே மாதிரி உனக்கு சம்பளம் வந்ததுக்கு அப்புறமும் இருப்பியா மாப்பிள? மாட்டேன். அப்ப இந்த நண்பன் யாரோ மாதிரி உன் கண்ணுக்கு தெரியுமா? என்னெல்லாம் இப்படி கூட்டிட்டு வந்து வாங்கி தருவியா? எல்லாம் பணக்கார ஃப்ரெண்டா இருப்பாங்க உனக்கு. மாப்பிள அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நான் என்னைக்கும் மாற மாட்டேன். என்னைக்கும் நீதான் என் முதல் நண்பன், உயிர் நண்பன்டா. ஒன்னு என்னைக்குமே இந்த கோபாலும் மறக்க மாட்டேன்டா. சேகரு, கோபாலும் சேகரும் ரெட்ட உயிர். எப்படிடா உன்னை மறப்பேன்? டோன்ட் வரி. இல்ல நண்பா, நான் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன். பொண்டாட்டியே 4 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சானே என்ன காலில் போட்டு மிதிக்கிற. ஏன் கொலை பண்ணவே வந்துட்ட. ஆனா நீ மட்டும் எப்படி மச்சான் மாறாம இருப்ப? நீயும் காசு பணம்னு சம்பளம்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன மறந்துடுவ. சாதாரணமா 5-10 சம்பாதிக்கிற அவளே என்ன மதிக்க மாட்டேங்கிறா. லட்சத்துல சம்பாதிக்க போற நீ எப்படி என்ன மதிப்ப சொல்லு? அதை நினைக்கிறப்பதான் நெஞ்சமெல்லாம் வலிக்குது கோபாலு. டேய் நண்பா, அழாதடா அழாத. நீ அழுத என் மனசு தாங்காதடா, அழாதடா. இல்ல நண்பா, இதெல்லாம் இப்பதான். இன்னும் கொஞ்ச நாள் ஆனா நீ என்ன மறந்துடுவ. கண்டிப்பா மறக்க மாட்டேன்டா. அது எப்படி சொல்ற? காசு வந்தா எல்லாம் மாறுவாங்க. நீ வேலைக்கு வேற போற. இந்த வெறும்பையலோட எல்லாம் சேருவியா? சரிடா, நான் உன்கிட்ட மட்டும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனா நீ இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? சொல்லு நண்பா. நீ சொல்லி எதையாவது நான் வெளியே சொல்லியிருக்கனா? சொல்லு. எங்க சத்தியம் பண்ணு. இந்த சரக்கு மேல சத்தியமா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்டா. சொல்லு. சரக்கு மேல சத்தியம் பண்ணிருக்க. மறந்து கறந்து யாருக்கிட்டையும் உளறி வச்சிடாத. அடே மாப்பிள, எனக்கும் வேலை போச்சுடா. அட மாப்பிள என்ன சொல்ற? அட ஆமாண்டா சேகரு, நானும் வேலை உண்டுன்னு நினைச்சுதான் போனேன். இன்னைக்குதான் எனக்கு சம்பள தேதி. போனா ஆபீஸே புதுசா இருக்கு. அங்க எவனையும் காணோம். என் ரத்பேன் ஒருத்தன் இருந்தான் பாத்தியா, அவனும் கூட்டுக்களவாணி தான் போல. அங்க ஒருத்தனையும் காணமுடா. ஆபீஸை வாடகைக்கு எடுத்து எல்லாம் நான் அடிச்சிருக்கானுங்க. அது தெரியாம 1 மாசமா அவனுக்கு வேலைக்கு போய் ஆள் பிடிச்சி வேலை விட்டுட்டு இருந்தேன். இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? இதை வீட்டுல சொல்ல முடியாம என் பொண்டாட்டியிட மட்டும் சொல்லி விளக்கமா தேடி வாங்கிட்டு கிடந்தேன்டா. ஆமாண்டா நண்பா, புட்டு வெளுன்னு வெளுத்துட்டா. நானே தூக்கம் தொண்டை அடிக்க தான் உட்காந்துருந்தேன். கரெக்டா நீ வந்தியா? அதான் ஒன்ன வச்சு வீட்டை விட்டு எஸ் ஆயிட்டேன். இல்ல குறுக்க இந்த மாமியார் கிளம்பி வேற விருந்து போட்டு 1 லட்ச ரூபாய் எங்கன்னு கேக்குது. பதில் சொல்ல முடியாம விழிப்புதிங்கி நின்னேன். நல்ல வேலை நண்பா, என் உயிர் நண்பன் நீதான். என் உயிரை காப்பாத்துற மாதிரி என் மானத்தையும் வந்து நீதான் தக்க நேரத்துல காப்பாத்தின. இதை வெளியே கூட சொல்லிடாதடா, சொன்னா என் மானமே போயிடும். ஐயே, நான் சொல்ல மாட்டேன் மச்சான். நீ என்ன நம்பியில சொல்லியிருக்க. சரக்கு மேல சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே சொல்லுவன. நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த விஷயம் நம்ம 2 பேரை தாண்டி யாருக்கும் போவாது. அப்ப இனி நம்மள 2 பேரும் ஒண்ணுதான். நீயும் வெட்டி ஆபீசரு, நானும் வெட்டி ஆபீசரு. சூப்பர். மனசு இம்பிட்டு கோவமா இருக்காரே. பண்ணது தப்புதான். ஆனா நேரங்காலம் பார்த்து எடுத்து சொல்லலான் இருந்தேன். இப்படி அவசரப்பட்டு இவ வளரிட்டாளே. இன்னும் 2 அடி அடிச்சாலும் பரவாயில்ல. நம்ம போய் மன்னிப்பு கேட்டுருவோம். சொல்லாம செஞ்சது தப்பு தானே. மாமா மாமா, என்ன அப்படி கூப்பிடாத. மாமா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க மாமா. அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன். என்னத்தை கேட்க சொல்ற? தினைக்கு உங்கூட ஒண்ணு பண்ணாதானே இந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல. எல்லா விஷயமும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து நியாயம் பேசுறியோ? மாமா இல்ல மாமா, ஒரு 2 வார்த்தை நான் பேசிக்கிறேனே. வேணாமா, போதும். என் ஆத்தாலும் என் தங்கச்சியை மட்டும் என்ன கையால் ஆகாதவனா நினைக்கல. நீயும் என்ன அப்படி தானே நினைச்ச? கட்டளை பொண்டாட்டிக்கு 3 வேளை சோறு போட முடியாதுன்னு 4 நாய்ங்க பேசுற அளவுக்கு நீ நடந்துக்கணும்னு தானே இப்படி பண்ணியிருக்க. சரி உமா, சரி, நீ பண்ணது அம்புட்டும் சரிதான். விட்டுரு. நீ வேலைக்கு போ, வெட்டிக்கு போ, எங்க வேணா போ. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்ல வேணாம். நானும் குறுக்க வந்து ஏன் எதுக்குன்னு கேட்கவும் மாட்டேன். 4 நாய்ங்க என்ன ஏசுனாலும் பரவாயில்ல. அந்த வெறும் பையன் வெட்டி பையன் அந்த கோபாலெல்லாம் என்னை எதிர்த்து பார்த்து கேள்வி கேட்குறாண்டி. எல்லாம் எதனால? நீ வேலைக்கு போனதுனால தானே. என்னமோ ரோசமா பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியில போனா மட்டும் பத்தாது. கட்டின பொண்டாட்டியை கண்ணு கலங்காம பாத்துக்கணும். இப்படி வேலைக்கு அனுப்பிச்சு உட்காந்து தின்னக்கூடாதுன்னு சொல்றான். மாமா என்ன சொல்றீங்க? அவனுக்கு எப்படி விஷயம் தெரியும்? ஏண்டி, ஊர்ல நீ வேலைக்கு போறது இன்னும் யாருக்கு தெரியுமோ? இன்னும் எவன் வந்து என்ன எப்படி கேள்வி கேட்க போறானோ தெரியல. சே, நீ சரியா இருந்தா எனக்கு எதுக்கு இப்படி கெட்ட பேரு? ஒன்னு சொல்லி என்ன, நான் சரியில்லை. நான் ஒழுங்கா உன்னை வச்சிருந்தா நீ எதுக்கு வேலைக்கு போற? சரிதான் உமா, சரிதான். அவன் சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் பொண்டாட்டி குடும்பங்கிறதுக்கு லாய்க்கே இல்லை. நான்லாம் கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. சே, அவன் மேலேயும் தப்பு இல்லை, ஓ மேலேயும் தப்பு இல்லை. நான் தான் உன்னை சரியா வச்சுக்கல போல. அதான் எனக்கே தெரியாம வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்திருக்க. இனிமே நான் ஒத்த வார்த்தை உன்கிட்ட கேட்க மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோமா.
என்கிட்ட எதையும் சொல்லணும்னு கூட கிடையாது. மாமா மன்னிச்சிருங்க மாமா. இந்த கண்ணை கண்ட நாயெல்லாம் உங்களை பேசணும்னு நான் நினைக்கல மாமா. ஏதோ நானும் வேலைக்கு போய் 4 காசு சம்பாரிச்ச உங்களுக்கு உதவியா இருக்கணும் தான் நான் நினைச்சேன். ஆனா கடைசியில அது உங்களை இப்படி காயப்படுத்தும் நான் நினைக்கல மாமா. என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க. நீங்க என்ன நல்லா வச்சுக்கலன்னு சொன்னா சொல்றவன் நான் கருகி போயிடும் மாமா. உங்களை விட ஊர்ல வேற எவன் நல்ல பொண்டாட்டியை பார்த்துக்க முடியும்? கட்டின பொண்டாட்டியை பெத்த தாய் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு வீட்டை விட்டே வந்துட்டீங்களே மாமா. உங்க அம்மா மேல நீங்க எம்புட்டு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு ஊருக்கே தெரியும். ஆனா எனக்காக அம்புட்டு உறவையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தீங்களே மாமா. உங்களை போய் நான் கூசாம இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டானே மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. அம்புட்டுக்கும் நான் தானே காரணம். என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாமா கோவம்னா 2 அடி கூட அடிங்க. இப்படி கண்ணில் தண்ணீரோட இருந்தீங்கன்னா என்னால தாங்க முடியாது மாமா. என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்காக தான் மாமா நான் வேலைக்கே போனேன். ஆனா அது உங்களையே இப்படி காயப்படுத்தும் நான் கண்டிப்பா நினைக்கல மாமா. உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னா இனிமே நான் வேலைக்கும் போல எங்கேயும் போல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. இப்படி நடக்கும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. மனுஷன் எப்படி போறாரு, இடிஞ்சு போயில போறாரு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வசந்தி இல்ல. அந்த வெறும் பைய வெட்டி பைய கோபாலு என் புருஷனையும் என்னன்னு கேட்டிருக்கான். சே, இவனாலதான் மாமா இம்புட்டு வருத்தப்பட்டு போறாரு. இம்புட்டு பிரச்சனைக்கும் அப்ப வசந்தி காரணம் இல்ல, இந்த வெட்டி பைய கோபாலு தான் காரணம். இருக்கட்டும் இருக்கட்டும், யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிடும். அவன் கதையை நானே முடிக்கிறேன். இந்த பயலுக்கு ஒரு நாள் பாடம் புகட்ட வேண்டியது என் பொறுப்பு. வசந்தி கிட்ட போய் விஷயத்த சொல்லுவோம். பகல்ல பக்கம் பார்த்து பேசு, ராத்திரியில அது கூட பேசாதுன்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? எல்லாத்தையும் மறந்துட்டு நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்ல போய் என்னாலேயே என் தோழி வாழ்க்கையில இம்புட்டு பெரிய சிக்கலாகி போச்சேடி. ஏண்டி வசந்தி, நீ வேணும் நான் பண்ண ஏதோ தெரியாம நடந்து போச்சுடி. அதுக்கு எதுக்கு இப்படி தண்ணீரும் கம்பளியுமா நிக்கிறவ? இல்லடி நெடுவாளி, அந்த காலை அண்ணனும் உமாலும் ஒத்துமையா ஒண்ணு மண்ணா வாழணும்னு எம்பிட்ட நாளும் நான் ஆசைப்பட்டிருப்பேன். ஆனா நீ என்னாலே 2 பேரும் நடுரோட்டில் என்ன சண்டை போட்டுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அம்புட்டுக்கு நான் தானே காரணம். அப்புறம் வேற யார போய் என்னன்னு சொல்ல? அதை நினைக்கிறப்ப தாண்டி எனக்கு மனசெல்லாம் வெடிக்குது. என்னத்த சொல்ல? நான் பண்ண தப்ப நான் தான் சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணணும்னு தெரியலையே. ஏண்டி இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது தெரிய தானடி போகுது. அதுக்கே இப்படி அழுகிற? அதெல்லாம் அண்ணன் புரிஞ்சுக்கோ. உமா எடுத்து சொல்லி பக்குவமாக புரிய வைப்பாடி. தேவையில்லாமல் கண்ணை கசக்கிக்கிட்டு உட்காராத. இது உனக்கு செட்டே ஆகலை. பாடி நடுவாளி, எனக்கு இருக்க வருத்தம் எனக்கு தானே தெரியும். என்னால 2 பேரும் பிரிஞ்சு கிடக்காங்க. அவங்க ஒத்துமையா ஒண்ணு மண்ணா இருக்கிறத பார்த்து ரசிச்சவனா இன்னைக்கு என்னாலே 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையை நடுரோட்டில் அடிச்சுக்கிறப்போ எம்பிட்ட வருத்தமா இருக்கும். உமா நம்ம ஃப்ரெண்டு நம்பி தானே என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு வேலைக்கு போனா. அவன் வரத்துக்குள்ள இப்படி ஒரு 7:30 இழுத்து விட்டேன் பத்தியா? எல்லாத்துக்கும் காரணம் என் வாய் தான். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருன்னு என் புருஷன் எம்பிட்டோ சொல்லும். நான் தான் வாய் இருக்காம எதையாவது பேசி வீண் ரொம்ப விலைக்கு வாங்கி போடுறேன். என்னால அவ வாழ்க்கையில இம்பிட்டு பிரச்சனை வரும் நான் கடவுளை கூட நினைக்கிறேடி. ஐயோ, உனக்கு என்னத்த சொல்லுவேன்? எம்பிட்ட சொன்னாலும் கேட்காம இப்படி அழுதுகிட்டே இருக்கியே. மல்லிகாக்கா வேற இல்லை, இருந்தா கூட ஏதாவது பண்ணி சரி பண்ணும். இப்போ நான் என்னத்த பண்ணுவேன்? அட வசந்தி, என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? நினைச்சது சரியா போச்சு. அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். இதுக்கு சும்மா அழுதுகிட்டு கிடக்காதடி, எல்லாம் சரியாயிரும். உமா வந்துட்டியா? என்ன மன்னிச்சிருடி. என்னாலதான் இன்னைக்கு உனக்கு இம்புட்டு பெரிய சிக்கலு. காலை என்ன கோவத்துக்கு நான் தானே காரணம். என்ன மன்னிச்சிருடி, தயவு செஞ்சு மன்னிச்சிரு. இப்படிதான் உமா வந்ததுலேருந்து ஒரே கண்ணீரும் கம்பளியுமா அழுதுகிட்டே கிடக்கா. அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம். என்னால் தான் இப்படி உமாவும் காளையனாவும் அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. சேர்த்து வைக்க வேண்டிய நானே பிரித்து வச்சுட்டேன்னு விடாமல் என்னென்னமோ சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. இல்லை, என் வாயால தான். உமா கோமா அந்த 2 அடி கூட அடிச்சிருடி. நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஏடி நீ என்ன வேணும் நான் பண்ண? ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கப்போ உங்க அண்ணன் வந்துட்டாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்கல. அம்புட்டு பிரச்சனையும் என்னாலதான். என்ன மன்னிச்சிரு. அடியே, சொன்னதே சொல்லாதடி, தெரியாம தானே நடந்து போச்சு. அட, பிரச்சனை எல்லாம் ஒன்னால நினைச்சா நீ அழுத்துக்கிட்டு இருக்க? பிரச்சனை ஒன்னால இல்ல. நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக எதையாவது ஒண்ணு சொல்லாத. எனக்கு எல்லாம் தெரியும். என்னத்து தெரியும்? உனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கே விஷயம் இப்போதான் தெரியும். தெரிஞ்சதும் உங்ககிட்ட சொல்லலான்னு ஓடி வந்திருக்கேன்.
நீ என்னமோ எனக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதட்டியே. விஷயம் உன் மூலியமா ஒன்றும் காலை என்னன்னு தெரியல. என்னடி சொல்ற உமா? அப்புறம் யார் சொன்னது? உன்னையும் அவளையும் தாண்டி யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும் என்னன்னு எனக்கு தெரியலடி. ஆனா விஷயம் என் புருஷனுக்கு வசந்தி சொல்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அந்த வெறும் பையன் இருக்கான்ல, யாரடி சொல்ற? அதான் அந்த கோபாலு, என் நாத்தனா புருஷன், குடியெடுத்தவன், அவனதாண்டி சொல்றேன். ஆமா, அவனுக்கு என்ன? அவன் தான் 1,00,000 சம்பளம் வாங்க போறானே. அந்த திருட்டு பையனா என் புருஷன்ட்ட 1க்கு 2 ஏத்தி விட்டு உன் பொண்டாட்டி வேலைக்கு போறாளா, நீ உட்காந்து என்ன போறியான்னு 1000 கேள்வி கேட்டு அந்த மனுஷனை காயப்படுத்திருக்காங்க. இன்னும்மா சொல்ற நெசமா? அட ஆமாடி, எனக்கு இப்பதான் விஷயம் தெரியும். மாமாவை சமாதானப்படுத்தலான்னு பேசினப்பதான் மனுஷன் என்கிட்ட அம்பிட்டு வருத்தப்பட்டாரு. பாவம், வேலையை பிடிச்சி வந்த மனுஷங்கிட்ட உனக்கு உன் பொண்டாட்டியை வச்சு கஞ்சி ஊத்து துப்பு இல்லையான்னு கேட்டு அசிங்கப்படுத்தி இருக்கானுங்கடி. இன்னும்மா சொல்ற? அப்படியே பேசினானுங்க? அட ஆமாங்கிற, உன் பொண்டாட்டிக்கு சோறு போட வக்கல்லாம வேலைக்கு அனுப்பிச்சு உட்கார்ந்து தின்ன போறியான்னு அந்த மனுஷனை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கோவத்தில் அந்த மனுஷன் வந்திருக்காரு. வந்தது வராததுமா நீ சொன்னதையும் கேட்டிருக்காரு. அப்போ உண்மைதான் விஷயம்னு தெரிஞ்சு என்கிட்ட அம்பிட்டு கோவப்பட்டிருக்காரு. இப்போ புரியுதா அவர் கோவத்துக்கு யார் காரணம்னு? ஓ, அப்ப எனக்கு முன்னாடி அவனை சொல்லிட்டானுங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ வேலைக்கு போனது எனக்கே லேட்டா தான் தெரியும். அது எப்படி அந்த கோபால் பையலுக்கு தெரிஞ்சிருக்கும்? அதான் எனக்கும் புரியல. கழுதை எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல, ஏதோ 7.5 எழுத்து விட்டான். அப்ப ஆக்க மொத்தத்துல இந்த அம்புட்டு பிரச்சனைக்கு அந்த திருட்டு பையன் காரணம், அப்படிதானே? ஆமாண்டி. நெடுவாளி, நீ கிளம்பு. இன்னைக்கு அவனை 2ல 1 பார்க்காம விடக்கூடாது. வேலைக்கு போகாம வெட்டிச்சோறு தின்னுட்டு இருந்தான் இம்புட்டுனால இவன் நம்ம காலை என்னன்னா இம்புட்டு பேச்சு பேசியிருக்கானே. வாங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா சேர்ந்து அவனை இன்னைக்கு என்னன்னு கேட்டுருவோம். அட வசதி நில்லடி, எதுக்கு இப்ப என்ன தடுக்கிறவன்? இவனால தானே இம்புட்டு பிரச்சனையும். எனக்கு இருக்க கோவத்துல அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அடியே, கோவப்பட்டு அவன் சட்டையை போய் பிடிக்க போறியா? பேசாம இரு. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? இன்னைக்கு அவன் கையில இருக்க ஆட்டம். நம்ம மேல தப்பு இருக்கு, அதனால நம்ம பொறுத்து போக வேண்டியதான். ஒரு நாள் அவன் மாற்ற காலம் வரும், அன்னைக்கு அவனை வச்சு செஞ்சு விட்டுருவான். இருந்தாலும் எனக்கு மனசு ஆறல உமா. சந்தி, உமா சொல்றது சரிதான். ஏற்கனவே அன்னைக்கு உமா மாமியாரும் நாத்தனாரும் விளக்க மாத்த கொண்டு வந்து நம்மள்ட்ட என்ன வசனம் பேசினாலுங்க, பஜாரி மாதிரி ரோட்ல நின்று கத்துறாளுங்க. மாதிரி என்ன மாதிரி பஜாரியாதான். அப்படி இருக்கிறப்போ இப்ப ஆத்தாளு மகனும் மருமகனை தாங்கிட்டு இருக்காங்க. அவங்க கொட்டை என்னைக்கு அடங்குதோ அன்னைக்கு போய் நம்ம பேசிக்குவோம். என்னைக்கும் உமா சொல்ற மாதிரி அவன் மாற்ற காலம் ரொம்ப தூரத்துல இல்லை, வசமா ஒரு நாள் சிக்குவான். அன்னைக்கு வச்சு செஞ்சு விட்டுருவான். அதுவும் சரிதான். அவன் ஏதோ தில்லு முள்ளு பண்றான்னு எனக்கும் பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஒரு நாள் மாட்டாமையா போயிடுவான். இருக்கு அவனுக்கு.